திருமுறையே இன்பம் தம்பி என்று தேவார இன்பத்தை அண்ணா அவர்கள் இங்கு பாட வருகிறார்கள். தேவார இன்பத்தை தாருங்கள். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரக்கசைத்தே, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரக்கசைத்தே, மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரக்கசைத்தே, மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே பாடியுள் மாணிக்கமே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கவே, அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கவே, பொன்னார் மேனியனே. ஜோதி ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? பொன்மேனி கனக சபாபதி தில்லை அம்பலவாணன் தில்லை கூத்தன் பொன்மேனி. சுந்தரருடைய பாட்டு. டே சுந்தரா, டே சுந்தரா. ஆனா எங்க சுந்தருடைய வாசிப்பு பிடிக்குது இல்ல? டே சுந்தரா பாடுறா பாடுறா, டே சுந்தரா பாடுறா. நம்ம சுந்தர் பாடினா கூட ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, மருதங்க வித்வான் தன்னுடைய நாயகர் திருவத்தியூர்ல அங்கே சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். 2ஆம் தாரமான அந்த அம்மா ஊடல் கணவர்கிட்ட பேசல, ஒதுங்கி இருக்கிறாங்க. டே சுந்தரா பாடுறா, டே சுந்தரா பாடுறா. டே தியாகேசர் சுவாமியினுடைய பாட்டுக்கு ஏங்குறாரா. சுவாமி வித்தைக்கு சத்துரு விஜனம், என் மனைவி என்னோடு இப்படி பேசாம விலகி இருக்கிறாள், ஊடல் இருக்கிறா, நான் பிழை செய்துட்டேன்னு என் ஊழ்வினையார நான் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டேன், என் மனைவி பிரிஞ்சிருக்கிற பொழுது எனக்கு எப்படி பாட்டு வரும்? அப்படியா, இப்பவே போறேன்னு முதல்ல ஜங்கமரா அடியாரா போறார் சேர்த்து வைக்கிறது. இந்த உலகத்திலேயே வெற்றி பெற்ற தூது சுவாமி போற தூது தான் வெற்றி பெற்றதுங்க. இல்ல, ஆமா, கிருஷ்ணர் தூது வெற்றி பெறல, சமாதானம் அடையல, வீரவாகு தூது வெற்றி அடையல. ஆனால் கிருஷ்ணர் தூது புகழ்வாய்ந்த தூது, ஆனால் வெற்றி பெற்ற தூது இந்த தூது தான். ஆமா, அப்படி பாட்டுக்கு ஆசைப்பட்டு போனாராம். பறவை மனை மீது அன்று ஒரு பொழுது தூது சென்றாரு அருணகிரிநாதர். அப்படி போய் சேர்த்து வைத்தார் கணவன் மனைவியை. பறவை நாச்சியாரோடு சேர்ந்த உடனே அந்த மகிழ்ச்சியில பாடுறாங்க. அப்படி இதை விட என்ன இன்பம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவார இன்பத்தை அண்ணா அவர்கள் அருள் இருக்கிறார்கள். என்னப்பா இவர் என் தொடையில கை வைக்கிறார்கள். இவர் பக்கத்துல உட்கார வச்சது தப்பா போச்சு. ஆமா ஆமா ஆமா, என்ன நான் பக்கத்துல உட்கார்ந்தீங்க, என்ன கவனிக்காமலே நீ இன்னொன்னும் பேசி போறேன் அப்படின்றார். அருட்பாதாய இன்பம் என்று வருகிறார் அண்ணா கணபதி கருணாகரன் ஐயா அவர்கள். முனைவர்களே, நான் பாடுவதெல்லாம் என்னுடைய பாட்டு இல்லை, இது மக்களுடைய பாட்டு. இந்த பாட்டு பாடுவோம்னு முதலே சொல்லிட்டாங்க. உனக்கு எப்படி வேட்டாளத்தில் சொல்லிக்கணும், இந்த பாட்டு பாடுங்க ஐயா கேட்கணும்னு முதல்ல சொல்லிட்டாங்க ஐயா அந்த முனைவர் அவர்களே. நீங்க சரி என் பக்கம் ஓட்டி வேணாலும் பரவாயில்ல. தொல்லை குடும்ப துயர தண்ணில் தொலைத்தேன் அந்தோ காலமெல்லாம், அல்லது அகற்றி பெரியோரை அடுத்தும் அறியேன் அருப்பாதே, அடுத்தும் அறியேன் அருப்பாதே, தொல்லை குடும்ப துயரதனில் தொலைத்தேன் அந்தோ காலமெல்லாம், அல்லல் அகற்றி பெரியோரை அடுத்தும் அறியேன் அருப்பாதே.
செல்வத்தணிகை திருமலைவான் தேவா உங்கள் சன்னதிக்கு வில்ல குடலை எடுக்காமல் மீனுக்கு உடலை எடுத்தேனே கொள்ளை குடும்ப துயரகதில் அவள வயிற்றை வளர்ப்பதற்கு அல்லும் பகலும் அது நினைவார் அவள வயிற்றை வளர்ப்பதற்கு அல்லும் பகலும் அது நினைவார் கவலை படுவதன்றி சில கதியை சேர கருதிலே இவளை ஒழிக்கும் திருத்தணிகை திருமால் மருதல் திருத்தாட்சி வளை குடலை எடுக்காமல் கொழுத்த உடலை எடுத்தேனே வெம்பும் உயிருக்கு ஓருளவாய் வேலை நமனும் வருவானே தம்பி தமையன் துணையாமோ தலையன் மனைவி வருவாரோ கும்பர் பரவோ திருத்தணிகை உயர்மா மலை மேல் இருப்பவர்க்கு தும்பை குடலை எடுக்காமல் துக்க உடலை எடுத்தேனே எங்கும் உயிருக்கு ஓருவாய் வேலை நமனோ வருவானே அம்பி தமையில் துணையாமோ தலையர் மனைவி வருவாரோ தலையர் மனைவி வருவாரோ. அருமை 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 அருமை. வெம்பும் உயிர்க்கு ஓருறவாய் வேலை நமனும் வருவானேர் தம்பி தமையன் துணையாமோ தனையர் மனைவி வருவாரோ. பட்டினத்தார் பாடல இங்க அற்புதமாக சாறு பிழிந்து தருகிறார். அருமையா பன்னு ரொட்டி வேணுமா? எம்ப காபி மட்டும் முட்டாரன் கார்த்தி பன்னு ரொட்டியும் தரல. விளக்கங்கள் குடுமி பல செய்தனன் நான் அடிக்கு இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பே அன்படி தொடரோடு துணக்கி முடக்கீடே காத்தியேன் அடியேன் அதிகை கிடிலே விரத்தான துறை அம்மானி விரத்தான துறை அம்மானி. நால்வர் பெருமக்களிலே திருநாவுக்கரசு பெருந்தகை பாடிய முதல் பாடல் இதான். அக்கா கிட்ட திலகவதி அம்மா விபூதி கொடுத்த உடனே அந்த பாடல் பாடிய திருத்தலத்தில இருந்து வந்திருக்கிறார். அவர் காலடி மண்ணை கொஞ்சம் எடுத்து நாம வச்சுக்கணும் கூட. ஏன்னா அவர் அந்த திருவதிகளை திருநாவுக்கரசு பெருந்தகை திலகவதி அம்மாலாம் நடந்த தூசு இவர் காலில் பட்டிருக்கல. பட்டினத்தார் பாடல் அத்தம வாழ்வு அகத்து மட்டே விழி அம்பொழுது அழும் மாதர் வீதி மட்டே கைத்தலம் பற்றி விம்மி அழும் இந்த சுடுகாடு மட்டே பற்றி தொடர்வது இறைவனை பாவ புண்ணியம். இதுதான் கண்ணதாசன் அவர்கள் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ. தள்ளாரம்பட்டு சுவாமி மாதிரி கொஞ்சம் அடுக்குமொழியா ஒரு ஊர்ல பாரதம் சொல்லிட்டையா. ராமலிங்கம் மாதிரி ஒரு தம்பி எனக்கு மெசேஜ் அனுப்புறான் அரக்கோணத்துல இருந்து. அவன் பேர் விஜய், பாரதகார. நீங்க தான் அடுக்குமொழியில பேசுவீங்களா? நான் அனுப்புறேன் உனக்கு வாட்ஸ்அப்ல. வீடு வரை லேண்ட்லைன் வீதி வரை கார்ட்லெஸ். என்னது? வீடு வரை லேண்ட்லைன் வீதி வரை கார்ட்லெஸ் காடு வரை செல்லு கடைசி வரை பில்லு எப்படி என் லொல்லு என்று
இந்த அற்புதமான பட்டினத்தார் பாடலை வள்ளலார் அருமையாக இங்கே வெம்பு முயிர்க்கு ஓருறவா என்று இங்கே கண்ணீர் மல்க பாடியிருக்கிறார்கள். இந்த உன்னத நேரத்திலே அதிரும் கடல் வழுந்தே அடியேனும் நம்ம கார்த்திகேயனருக்கு கைத்தட்டுங்க எல்லாரும். அதாவது நல்ல குழந்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். எந்தெந்த பாடலை பாடணும், இந்த பாடல் பாருங்க. முறையாக அறுபடை வீடு முருகனுடைய திருப்புகள், அறுபடை வீடு திருப்புகள் பாடி முடிச்ச உடனே இதயத்திலே கிருபையாக என்னுடைய இதயத்திலே அருள் ஊற்றாக இருந்து இடர் சங்கைகள் கலங்க. இடர்னா என்ன? துன்பம். துன்பத்திற்கு எதிர்ப்பதம் இன்பம். திருப்புகழ்தாயா இன்பம். கார்த்திகேயனுடைய வாதம், அந்த பாடலுடைய பொருள், பொதிந்த தன்மை. ஒரு ஒரு பாடலையும் ரொம்ப பத்திரிகை போட்டில் தான் தயார் பண்ணியிருப்பார் போல தெரியுது. அற்புதமாக இந்த இதயம் தன்னில் இதுக்கு இன்னைக்கு 1 மணி நேரம் பேசலாம். அப்பேற்பட்ட அற்புதமான திருப்புகழை இங்கே நினைவுபடுத்திய கார்த்திகேயன் திருப்புகழை என்னும் என்கிறார். போதும் போதும் எங்க தனிப்பாடலை கொஞ்சம் கேளு என்று உதயராணி அவர்களும் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் வருகிறார்கள். இதோ இன்பமே தனிப்பாடல் என்று. தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அம்மம்மா. அம்மம்மா
இங்கு நான் காணும் நேசங்கள் கொஞ்சம் அல்லவே, இங்கு நான் காணும் நேசங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் இது போன்ற சக்தி வந்ததில்லையே. அம்மம்மா தம்பி என்று நம்பி உன்னை வளர்த்தார். தந்தையனும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு அழுவதனை, அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவள் சாட்சி. கண்ணில் நீர் பெருக சீதை நின்றது கண்ணீர் பெறுகிறது, கண்ணில் நீர் பெருக சீதை நின்றது கண்ணீர் பெறுகிறது. அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமன் நெஞ்சில் எழுகிறது. அது பாசமன்றோ இது வேஷமன்றோ, அது பாசமன்றோ இது வேஷமன்றோ. அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவோ, அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவோ. இந்த ராஜபார் ரங்கதுரை அல்லவோ. அம்மம்மா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தார். தாய் என்றும் தந்தை என்றும் உன்னை நினைத்தார். அவர் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தார். ரயில் காட்சியாக இந்த பாடல் வடிவமைக்கப்பட்டு எத்தனை உருக்கும் ஒரு குடும்ப காட்சி. அப்பெல்லாம் அந்த மாதிரி திரைப்படம் தான், ஒரு அண்ணன் தம்பி இல்லையா. ராஜபாட் ரங்கதுரை என்ன அப்படி அற்புதமான ஒரு பாடலை ராம நாடகத்தில் நான் 3 தம்பியரை நானும் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பியரை நானும் கண்டேனே. அழகான அந்த இந்த இசைக்கு உருகார் எதற்கு உருகுவார். இப்படி அற்புதமான தனிப்பாடல் இன்பமே என்று உதயராணி அவர்கள் இதோ இன்னும் இது மட்டுமா தனிப்பாடல் இன்பத்தை இன்னும் கொஞ்சம் கேளுங்கள் என்று கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அதாவது அவருக்கு குருவினுடைய பார்வை, அவரும் கிருஷ்ணமூர்த்தி தலைவர், இவரும் கிருஷ்ணமூர்த்தி. ஜாதகத்துல குரு பகவானுக்கு 3 இடம் பார்வை, 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம் குரு பார்ப்பாரு. குரு தான் உட்கார்ந்துங்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பவர் அதிகம். அப்படி நீங்க என்ன பாருங்க, நேர் எதிர்தான் 7ஆம் கட்டம். அப்படி குருவினுடைய பார்வை இருக்கிற பொழுது அவரும் குருநாதர் கிருஷ்ணமூர்த்தி, சிஷ்யனாகிய பாடக்கூடியவனும் கிருஷ்ணமூர்த்தி. இதிலே தனிப்பாடல் தானே இன்னும் என்று இங்கே பாட வருகிறார். வருக வருக. சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக.
முகம் பார்த்ததில்லை, தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதில்லை, ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதில் நான் வாடுகிறேன் அவனை நம்பி, தள்ளாத வயதில் நான் வாடுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாரே, முத்துக்கு முத்தாரே, முத்துக்கு முத்தாரே, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு பின்னாரே, அன்பானை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாரே. முத்துக்கு முத்தாரே, சுத்துக்கு சுத்தாரே, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு முன்னாரே, அன்பானை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாரே. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம், அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம், அண்ணனென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் திருவும் இல்லை. சொத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் ஒன்னாக, அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. நூறாண்டு காலம் வாழும் மாறாத பாசமடா, இது நூறாண்டு காலம் வாழும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக, அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. காலங்கள் உள்ளவரை காவியங்கள் எங்கள் கதை, காலங்கள் உள்ளவரை காவியங்கள் எங்கள் கதை. கண்ணீரில் பேசிய கண்டோர்கள் போட்ட கதை, கம்பனை அழைத்து வந்து பாடலை எழுதச் சொன்னோம், கம்பனை அழைத்து வந்து பாடலை எழுதச் சொன்னோம். கருவேல காட்டுக்குள்ளே மரத பாசம் காண வைத்தோம், கருவேல காட்டுக்குள்ளே பரத பாசம் காண வைத்தோம். முத்துக்கு முத்தாரே, சொத்துக்கு சொத்தாரே, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாரே, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாரே, ஒன்றுக்குள் ஒன்னாரே, ஒன்றுக்குள் சொர்க்கத்தின் வாசல் உன்னை சொந்தம் வெல்ல தேடுவையா, பக்கத்தில்
நலத்தோடு வாழ பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம். ஆஹா, என்ன அழகாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல். ஏன்னா இந்த பன்னீர் எதில் தயாரிக்கிறாங்கன்னா அந்த ரோஜாவில் தான், இயற்கையிலேருந்து வருது. ரோஜாவின் இதழ்களை போல் மறாத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும். என்ன அற்புதமான ஒரு கருத்தை இந்த தனிப்பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள். உதயராணி அவர்களும் அந்த சகோதர பாசத்தை அற்புதமாக அந்த தனிப்பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள். அண்ணா அவர்கள் தேவார இன்பத்திலே தேவாரத்திலே தோண்ட பாடுறார். கொற்கையான்மாரன் குலசேகர பெருமான் பொற்கை யானகதை போதாதா, கற்கமல மன்றலே வாரி மணவாசலை அசைத்த தென்றலே ஏன் வந்தாய் சொப்பு. ஏ தென்றலே, முன்னொரு காலத்துல பொற்கை பாண்டியன் ஒரு பிராமணர் வீட்டு கதவை தட்டி அவன் கையை வெட்டிக்கிட்டு பொற்கையான கதை உனக்கு தெரியும் இல்ல, நீ ஏன் கதவை வந்து தட்டுறிய அப்படின்னு தென்றலை சிறந்து பாடுறாரு. அப்படியே அற்புதமாக பல விஷயங்களை பெரியவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். அவங்க பெரியவங்க ஏகாம்பரனாருடைய பிள்ளை இல்லையா அவரு? அற்புதமாக இங்கே பெரியவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அண்ணா தேவார என்பதும் தேவாரத்திலே இன்றெல்லாம் சொல்லலாம் 12 திருமுறை ஒரு விளக்கேத்திரமா, ஒளிவள விளக்கு உழப்பிலா ஒன்றே உணர் சூழ் கடந்ததொரு உணர்ந்து இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலனும் காண்பது நல். ஆக இந்த உள்ளத்திற்கு இந்த உள்ளம் தூய்மையடைய எது? நமச்சிவாய். சாமி கும்பிட்டா வளம் கிடைக்கும், மந்திரம் சொல்லி சாமி கும்பிட்டா உள்ள தூய்மை கிடைக்கும். துணி துவைச்சா அழுக்கு போகும், சவுக்காரம் சோப்பு போட்டு துவைச்சா அதிகமா சுத்தமா அழுக்கு போய் வெண்மையாயிடும். இந்த சவுக்காரம் தான் சோப்பு தான் மந்திரம். அப்படி அற்புதமான திருமுறைகளை நமக்கு பல்வேறு ஒரு குழந்தை பாக்கியமா கண்காட்டும் நூதலானோ, நேரம் கருதி வார்த்தையா சொல்லிடுறேன். கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும். இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடு. இது திருஞான சம்பந்தர் இந்த முக்குள நீர் திருவெண்காட்டு பதிகம் குழந்தை பாக்கியத்திற்காக திருஞான சம்பந்தர் ஏன் பூஜை செய்யணுமா சுந்தரர் பாடுறார். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு இல்லையா, எப்படி பக்தி செய்யணும் பெரிய புராணத்துல சொல்றார். வேதனரி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புலியே புனிதவாய் மலர்ந்தழுது சீத வளவயல் புகழ் திருஞான சம்பந்தன் பாதமலத்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். திருஞான சம்பந்தர் பேர் தலைமையில வச்சு தொண்டு செய்யலாம். எப்படி வரம் கேட்கணும்? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்று மறவாமை வேண்டும். காரைக்காலம்மையார். இப்படி தேவார இன்பம் பல இருக்கிறது என்று அண்ணா அவர்கள் இங்கே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். சரி, அருட்பா இன்பம். இந்த அருட்பாவிலே இல்லாத விஷயங்களே கிடையாது. 12 திருமுறைகளை எல்லாம் சாறு விளைந்து நமக்கு 18ஆம் நூற்றாண்டிலே 6 திருமுறைகளாக 5 திருமுறை பக்தி மார்க்கத்திற்கும் 6ஆம் திருமுறை யோகம் ஞான மார்க்கத்திற்கும் அருளிருக்கிறார். ஆகவே அருட்பாதாயா இன்பம் என்றும் கருணாகரன் ஐயா அவர்கள் நமது கார்த்திகேயன் ஐயா அவர்கள் அற்புதமான திருப்புகள் இன்பம். ஆஹா, அதிரும் கடல் பணிந்து, கடல்னா குழந்தையினுடைய பாதம், புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. இந்த 4 வரியில பாதத்தை தான் சொல்றார். கடல் குழந்தையினுடைய கால், ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறார் அடி 81 வயசு பெரியவர் அடி திருவடி வாழி திருநாவலூர் பதம் சுந்தரமூர்த்தி அங்கிருந்து வந்தார் பரமபதம், அதனாலே பதம். ஊழிமலை திருவாத உர திருத்தாள், திருத்தாள். ஏன்னா பாத ஊரருக்கு மாணிக்க வாசகருக்கு
தாளை காட்டி ஆட்கொண்டார், அதனாலே திருத்தாள். அப்ப குழந்தையினுடைய கால் கழல். ஆனா முருகருடைய குழந்தை, முருகர் வருகிற பொழுது எப்படி இருந்ததா? அதிரும் கழல் பணிந்து. அதிருமா சுவாமி குழந்தைதான் கழல். அதை இன்னொரு பாடல திருப்புகள படி அதிரவே நடந்து, படி அதிர நடப்பாரா சுவாமி. அப்படி மலை மேல இருந்து அப்படி இறங்கி வர்றாருன்னா திப்பு 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 அப்படி அதிருமா. பரமபதமே என சிரிந்த முருகனவே உகந்த பழனிமலை மேல வந்த பெருமாளே. இரவு பகல் பல காலம் இயலிசை முத்தமிழ் கூறி திறமதை தெளிவாக திருவருளை புரிவாயே பரகருணை பெருவாழே பரசிவ தத்துவ ஞான அரண் அருட்சர் புதல்வோனே அருணகிரி பெருமாளே என்று அண்ணாமலையார் திருவருளைத்தான். காலன் எமங்கிட்ட போகாம இருக்கணுமா? காலநட தணுகாதே, காசினியல் பிறவாதே, சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே, மால் அயனுக்கு அறியோனே, மாதவரை பிரியோனே. நம்மளை பிரிய மாட்டாங்க யாரு? முருகன். மாதவரை பிரியானே, நாலுமறை பொருளோனே, நாககிரி பெருமாளே. எப்படி வரம் கேட்கிறார்? நின் மார்தங்கு தாரை தந்தருள்வார் நீலங்குள் மேக. இங்கே 2 பேரு யார் பக்கம் தீர்ப்பு சொல்லுவாரோ அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாது. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் இளையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை
அக்கான்ற கேட்டுதான் இருக்குது. அற்புதமாக இந்த தேவார இன்பத்தை நாம் முதன்மையாக சம்பத்து ரவி ஐயா அவர்கள் இங்கு 50 ரூபாய் வாழ்த்துகிறார். இங்கு முதன்மைப்படுத்தலாம் என்று சொன்னால் இந்த 4 முனை போட்டியிலே தேவாரம் அண்ணா பாடுவது போல பன்முறைப்படி பாட வேண்டும். திருஞான சம்பந்தருக்கு கூடவே ஒருத்தர் இருந்தார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர். 63 பேர்ல 2 திருநீலகண்டர். அதனாலதான் திருநீலகண்டத்து குயவனார்னு மரபு பேரை சொல்றார். அருளாளர்கள் மரபை குறித்தவர்கள் அல்ல, ஆனால் 2 பேருக்கு வித்தியாசம் காமிக்கிறோம். இவர் குலாளர், அதனாலே அவர் கூடவே இருந்து யாழ் வாசிச்சாரு. திருஞான சம்பந்தர் பாட்டு பாடுறாரு, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் வாசிக்கிறதுனாலதான் அவர் பாட்டு சிறப்பா இருக்குதுன்னு மக்கள்லாம், ஏன்னா வாழ்ந்தாலும் யோசனை. ஆமா, அதனால்தான் ராணி போனால் போகட்டும் போடாது. அப்போ தர்மபுரம் பதி வருகிற பொழுது இந்த செய்தியை கேள்விப்பட்ட திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருஞான சம்பந்தர் திருவடியிலே விழுந்து வணங்கி, சுவாமி, எல்லோரும் என் யாழுக்கு முதன்மை கொடுக்கிறார்கள், ஆகவே இந்த யாழை விட நீங்கள் பாடுகிற பண்ணே, நீங்கள் பாடக்கூடிய திருமுறையே உயர்ந்தது என்பதற்காக நீங்கள் யாழ்மூரிப்பண் பாட வேண்டும் என்று சொல்ல அந்த யாழ்மூரிப்பண்ணை பாடுகின்றார். அப்படி பாட யாழ் முறிகிறது. அப்போ திருஞான சம்பந்தர் அங்கே மேலோங்கி நிற்கிறார். அப்போ தேவாரம் பாட பன்முறை தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த போட்டியிலே இருந்து தேவார இன்பத்தை தள்ளி தளர்த்தி வைக்கின்றேன். இப்போ அருட்பா, திருப்புகழ், தனிப்பாடு. இதிலே கார்த்திகேயன் பொறுப்பெடுத்து சிறப்பெடுத்து ஆய்வு செய்து பாடிய திருப்புகழ் 15ஆம் நூற்றாண்டு. அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழிலே நிறைய வடமொழி சொற்கள். இந்த வடமொழி சொற்கள் சந்த பாடலே நமக்கு தெல்லாரம்பட்டு சுவாமி மாதிரி, பூவண்ண சுவாமி மாதிரி, கிருஷ்ணசுவாமி மாதிரி, அண்ணா ரத்ன ராமஜோதி அண்ணா மாதிரி நமக்கு பொருள் விளக்கம் தெளிவு சொல்ல நமக்கு குரு மகான் வேண்டும். குரு இருக்கிறாங்க, நம்ம எந்த சிஷ்யம் போய் கேட்கறதுக்கு இருக்கிறோம். பேடு கற்றுக் கொடுக்க தயாரா இருக்கிறாரு, போயிடுறதுக்கு வர்றதில்லை. ஆமா, 10வது 12வது ஃபெயில் ஆகிறோம், பாஸ் ஆகிறோம். அறுவடை இயந்திரம், ஜேசிபி இயந்திரம், பெயிண்ட் அடிப்பதற்கு, மேஸ்திரி வேலைக்கு, எந்த வேலையும் தாழ்த்தி சொல்லலைங்க. ஃபெயில் ஆனா கூட பிள்ளையை படிக்க வைங்க, பாஸ் பண்ணா கூட ஒரு டிகிரி படிக்க வைங்க. கல்வியால் எதையும் பெறலாம், கல்வியால் எதையும் பெறலாம். அப்போ இந்த சமுதாயம் நல்ல நிலையை, ஒரு லயவாத்திய கலைகளை கற்றுக்கொள்ளவோ, இது போன்ற குருமகான்களிடத்திலே திருப்புகழ் வடமொழி சொற்களுக்கு நாம் தெளிவு பெறவோ தயாராக இல்லை. அதனாலே அந்த பொருள் உணராது. திருமுறையில் சொல்றார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடைக்கு. அப்போ பொருள் தெரியாத திருப்புகழை நாம் பாடுவதனாலே இன்பம் கொஞ்சம் குறைகிறது. அதனாலே இந்த போட்டியிலே இருந்து திருப்புகழை நாம் சற்று உயர்த்தி வைத்து 2 இருமுனை போட்டியாக, இருமுனை போட்டி. அருட்பா இன்பமா, தனிப்பாடல் இன்பமா? அருமையாக பாடினார்கள். மிக சிறந்த ஒரு அற்புதமான பாடலை எல்லாம் இங்க பாடினாங்க. ஒன்றே குலம் என்று போற்றுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், மஞ்சளிலே நீராடி, இப்போ போனால் போகட்டும் போடா, ராஜபாட் ரங்கதுரையில ஆஹா மீண்டும் 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 40 முறை கூட இன்னைக்கு முழுக்க கேட்கலாம். 67வது ஆண்டு விட 67 முறை கூட கேட்கலாம். ராணியை பாட வச்சு, மூர்த்தியை பாட வச்சு. இதிலே இந்த அற்புதமான இந்த தீர்ப்பிற்கு ஒரு சான்றை இங்கே நிலைநிறுத்துகிறேன். திருவிளையாடலிலே என் பாட்டில் குற்றம் சொன்னவன் எவன், இதுதான் இப்ப ராணியுடைய வசனம். இதானே ராணியினுடைய கேள்வி, அதை அங்க கேட்டார். சொல்லிலே குற்றமா, பொருளிலே குற்றமா? சொல்லிலே குற்றம் இருந்தால் மன்னிக்கப்படலாம், தவிர்க்கப்படலாம். பொருளிலே குற்றம் என்றால் அருட்பா பாடல் 18ஆம் நூற்றாண்டிலே
செந்தமிழ் நற்றமிழ் தீந்தமிழ் பைந்தமிழ் அருந்தமிழ் அருந்தமிழிலே நமக்கு எளிவந்த பிரானார். யாரும் அதுக்கு விளக்கமோ பொருளோ, சாமி ஒரு நாளைக்கு பாடினார்னா அடுத்த நாள் பாடலாம், ஐயா ஒரு நாளைக்கு பாடினார் அடியன் பாடலாம். பொருள் இருக்கிறது. தனிப்பாடலிலே பொருள் இருந்தாலும் அதிலே அருள் பெற முடியாது. நாமெல்லாம் 3 நாள் விழாவை ஆண்டுதோறும் அருள் பெறவே இங்கு வந்திருக்கிறோம். அந்த அருள் கிடைக்க வேண்டுமேயானால் தனிப்பாடலை விட எஞ்சி உயர்ந்து நிற்பது அருட்பா. அதனாலே அருட்பா இன்பம், அருட்பா இன்பம். இங்கே வள்ளலார் காட்டிய வழியிலே, தெள்ளாரம்பட்டு சுவாமி காட்டிய வழியிலே, புவண்ண சுவாமிகள் காட்டிய வழியிலே, ரத்னப்பா சுவாமிகள் காட்டிய வழியிலே இந்த அருட்பாவே இன்பம், அருட்பாவே இன்பம் என்று தீர்ப்பளித்து நல்லதொரு வாய்ப்பை நல்கிய பலவன்பாடி பெருமக்களுக்கும் சன்மார்க்க பெரியவர்களுக்கும் நன்றி கூறி எங்கள் அற்புதமாக ராஜநிலா பிரகாஷ் சகோதரர் தம்பி அவர்களுக்கும், தம்பி சிவசுந்தராஜன் தம்பி அவர்கள், எங்கள் குழந்தைக்கும், அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் இவ்வளவு நேரமானாலும் நாங்க எழுந்து போக மாட்டோயா என்று இவங்க நாங்க பேசுற நிகழ்ச்சிக்காக கேட்க உட்கார்ந்துருந்தாங்களான்றது அது 2வது பட்சம். எங்களை பார்க்க உட்கார்ந்துருந்தாங்க. கேட்டதனுடைய தெளிவு நாளைக்கு சொல்லுவாங்க. நம்பால் இந்த குழுவினர்பால் சொன்னார் பாருங்க ஐயா, மண்ணின் மைந்தர்கள் என்று. அதனாலே நம்மை பேச வைத்து பார்க்க அமர்ந்திருந்த அன்பர்கள் கேட்டும் இருந்தார்கள். ஆகவே சொல்லிலே குற்றம், பொருளிலே குற்றம், இசையிலே குற்றம் இருப்பினும் குற்றத்தை தவிர்த்து குணமாக்கி கொண்டருளுமாறு கேட்டு, மீண்டும் இந்த மண்ணுக்கும் எந்த நேரத்திலும் அழைத்தவர்களுக்கு நாங்கள் வருவோம். ஐயா சொன்னது மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளை நாங்கள். எந்த நேரத்திலும் வாய்ப்பிருக்கிற பொழுதெல்லாம் நாங்கள் இந்த மண்ணிலே மிதிப்பதை, இந்த மண்ணிலே அமர்வதை, உங்களை பார்க்க வருவதை பாக்கியமாக கருதுகிறோம். நன்றி, வந்தனம். நம்முடைய அற்புதமான இந்த பாட்டு மன்றத்தை சிறப்பாக நடத்தி தந்த நடுவர் ஐயா முத்து ஐயா அவர்களுக்கு முனைவர். என்ன இந்த ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். பேச்சாற்றலுடைய அற்புதமான சிவமுத்து ஐயா அவர்கள் முனைவர், ஜோதிட கலாநிதி அந்த பெருமக்களுக்கு நன்றி. நம்முடைய குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி, இபி குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த 2 நாளா 3 நாளா பெருமக்கு வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிற ஐயா பூமணி ஐயா அவர்கள், ஆனந்தன் பூமணிங்கிற அந்த அற்புதமான அந்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நன்றி. நம்முடைய சன்மார்க்க சங்க தலைவராக முடியான ஐயா அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், அந்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. கிராம மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள், இனிய வணக்கங்கள். ஏன்னா இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லோரும் அதை கேட்டு மகிழ்ந்த அந்த அன்புள்ளவர்களுக்கு நன்றி. நம்ம எங்க பண்ருட்டி செல்வராஜ் ஐயா அவர்கள்